குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் எக்ஸசைஸ் 1.1ல் சம் நம்பர் 6ல் ரெண்டாவது சப்டிவிஷன் என்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த சம்மை எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏயோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ஹோல் நம்பர்னு கொடுத்துட்டாங்க. ஹோல் நம்பர் 2வை விட சிறுசு. ஹோல் நம்பர்னால் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0,1. அதே மாதிரி பி பாருங்கள். நேச்சுரல் நம்பர் 1 விட பெருசு. நேச்சுரல் நம்பர்னால் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 விட பெருசு, 4 விட சிறுசு. அப்போது 2, 3, 4 கீழே ஒரு கோடு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் 4ம் என்ன செய்யணும், அதுக்கு மீனிங் என்னென்னா விச் இஸ் ஈக்குவல் டு 4 ஆல்சோ. அண்ட் சியோட வேல்யூ 3,5. சியோட வேல்யூ 3,5. அது டைரெக்டாக என்ன செஞ்சுட்டாங்க, கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கண்டுபிடிக்கணும். அதில் ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், பி இன்டர்செக்ஷன் சி. பி இன்டர்செக்ஷன் சின்னு அர்த்தம், பிலையும் சிலையும் காமனாக இருக்குது. பிலையும் சிலையும் எது காமனாக இருக்குது, 3 மட்டும்தான் காமனாக இருக்குது. அடுத்த ஸ்டெப் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. இப்போது ஏயோட வேல்யூவை எடுத்துக்கணும். அதில் உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டையாக எடுத்து இந்த பி இன்டர்செக்ஷன் சியில் இருக்கக்கூடிய வேல்யூ கூட கிராஸ் பண்ணணும். அப்போ 0, 3. அங்கே உள்ள ஃபஸ்ட் வேல்யூ 0, இங்கே உள்ள ஃபஸ்ட் வேல்யூ 3. அப்புறம் 1, 3. அவ்வளோதான். இவ்வளோ தான் மேக் பண்ண முடியும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணியாச்சு. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ டெலீட் பண்ண போகிறேன். ஸோ இந்த லாஸ்ட் ஸ்டெப்பில் உள்ள வேல்யூ மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இங்கே வச்சுக்கலாம். 0,3 அண்ட் 1,3. இப்போது ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம், ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுக்கு மறுபடி ஏபிசியோட வேல்யூ வேணும். ஏயோட வேல்யூ 0,1 அண்ட் பியோட வேல்யூ 2, 3, 4 அண்ட் சியோட வேல்யூ இங்கே டைரெக்டாக இருக்குது. அதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பின்னா என்ன அர்த்தம், ஏயில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் எடுத்து பியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட் கூட கிராஸ் பண்ணணும். அப்போ 0,2, 0,3, 0,4, அப்புறம் 1,2, 1,3, 1,4, 1,4. ஓகே, தெரியுதா? ஏல உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட்டை எடுத்து பியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டு கூட பேர் மேக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏல இருக்கக்கூடிய ரெண்டாவது எலிமெண்ட்டை எடுத்து பியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட் கூட பேர் மேக் பண்ணணும். இப்போ ஏ கிராஸ் சி அடுத்த ஸ்டெப். இதுவும் அதே மாதிரி தான். ஏ அண்ட் சியை எடுத்துகிட்டு இதே மாதிரி பண்ணணும். இப்போ ஏல ஃபஸ்ட் வேல்யூ என்ன, 0. சியில் ஃபஸ்ட் வேல்யூ 3 இங்கே இருக்குது பார்த்துக்கோங்க. இப்போ 0,3. அடுத்து 0,5. அடுத்து 1,3. அடுத்து 1,5. அவ்வளோதான். இங்கே 4 எலிமெண்ட் தான் வரும். இப்போ ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் சி இந்த ரெண்டுலேயே காமனாக இருக்கிறது மறுபடியும் இன்டர்செக்ஷன் தான். ஸோ காமனாக இருக்குது. எதெல்லாம் காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. இங்கே 0,2 இருக்குது, இங்கே 0,2 இல்லை. இங்கே 0,3 இருக்குது, இங்கே 0,3 இருக்குது. அப்புறம் 0,4 ரெண்டு பக்கமும் இல்லை. 1,2 ரெண்டு பக்கமும் இல்லை. 1,3 ரெண்டு பக்கமும் இருக்குது. அவ்வளோதான். எதெல்லாம் 0,3, 1,3, 0,3, 1,3. அங்கேயும் இதே வேல்யூ தான் கிடச்சிச்சு. ஞாபகம் இருக்கா? ஸோ ரெண்டு பக்கமும் சேம் வேல்யூ தான் கிடச்சிருக்கு. இந்த லைனை அப்படியே எழுதிட்டு ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு எழுதிட வேண்டியதான். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.